ஜாக்கி மூவி உண்மையிலே சூப்பரா இருந்தது. ஆக்சுவலி வந்து நான் படம் பார்த்துட்டு வந்தேங்கிறதெல்லாம் தாண்டி எனக்குள்ள வந்த ஃபீல் என்ன அப்படின்னா, ஒரு கடை சண்டை வந்து டிக்கெட் கொடுத்து பார்த்துட்டு வந்த ஒரு ஃபீல் கிடைக்கும்ல. ஊர்ல போயிட்டு மதுரையில போயிட்டு ஒரு கிளம்பு போட்டாங்கன்னா எப்படி இருக்கும், அந்த ஒரு ஃபீல் இருக்குல்ல, அந்த ஒரு ஃபீல் கிடைச்சிச்சுன்னே சொல்லலாம். ஏன்னா இந்த படத்தோட ஹீரோனா நான் ஆடுறதா சொல்லுவேன், கடை தான். ஏன்னா அப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வேற லெவல்ல இருந்தது. உண்மையிலே 2 பேருக்குள்ளயுமே பயங்கர ஒரு ஃபைட் சீனு. அதாவது ஹீரோ ஆடுக்கும் வில்லன் ஆடுக்கும் அந்த இடத்துல தூக்கும் போது ஒரு ஃபீல் வரும்ல, நம்மளுக்கு அழுகையா வரும்ல, அந்த அளவுக்கு அந்த ரத்தன வடிவம் தான் எனக்கு ரொம்ப எமோஷனல் ஆயிடுச்சு. கிளைமேக்ஸ்ல கொடுத்த அந்த விதம் சூப்பரா இருந்தது. படம் முழுக்கவே 2 ஃபைட்ஸ், 2 ஆடு மோதும் போது அந்த முக்கிய சீன்லாம் ஒரிஜினலா இருந்த மாதிரி இருந்தது. சூப்பரா இருந்தது. உண்மையிலே படம் ரொம்ப நல்லா இருந்தது. அதை தாண்டி இன்னொருத்தவங்களை பேசலாம் அப்படின்னா வில்லனை பேசலாம். மதுரைக்கான உருத்தான வில்ல அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மதுரையோட ஸ்லாங் எல்லாம் தாண்டி ஒரு விதமான பார்வையிலே ஒரு வித்தியாசம் இருக்கும். வில்லத்தனமான ஒரு பார்வை ஒன்று இருக்கலாம். அது வந்து வில்லன் பயங்கரமா பண்ணியிருந்தாரு. உண்மையிலே படம் சூப்பரா இருந்தது. ஆக்சுவலி டைரக்டர் மலையாளியா, எனக்கே டவுட்டா இருக்கு உண்மையிலே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம மதுரையா தான் இருக்கோம். அந்த அளவுக்கு ஸ்லாங் முழுசா இருந்தது. படம் முழுக்கவே ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்குமே ஒரு மதுரைக்கான ஸ்லாங் கொடுத்துருந்தாங்க. அதனால எனக்கே டவுட் ஆயிடுச்சு, என்னடா மலையாளின்னு சொல்றாங்க, உண்மையிலே கரெக்டா சர்ச் பண்ணீங்களா அப்படின்னு கேட்கற அளவுக்கு இருந்தது. உண்மையிலே படம் சூப்பரா இருந்தது. நல்ல ஒரு ஃபைட் சீன் பார்த்த ஒரு ஃபீல் கிடைச்சு. ஜாக்கி படம் தான் கேக்குறீங்க, நல்லா இருக்கு படம். நம்ம ஜாக்கி என்ன எதிர்பார்த்தோமோ அது கண்டிப்பா இந்த திரைப்படத்துல இருக்கு. ரொம்ப நல்லா தான் சொல்லிக்காங்க. நம்ம ஏன்னா வந்து அந்த காலத்துல நம்ம வந்து தேவர் ஃபிலிம்ஸு, ராமநாதன் படம்லாம் பார்த்துருப்போம். இந்த எல்லாம் ஒவ்வொரு கோடி சண்டை மோதல் சண்டை காட்டியிருப்பாங்க. இதுலையும் கிட்டத்தட்ட அப்படிதாங்க. நம்ம ஆடுகளை எது மாதிரி பார்த்தோமோ இந்த திரைப்படமும் கிட்டத்தட்ட அப்படிதான். ஏன்னா வந்து அதுல கோடி சண்டை, சேவல சண்டை, இதுல வந்து கிடாவோட மெடல் வந்து வருஷம் வருஷம் ஜெயிப்பாங்க. அந்த கிடாவோட மெடல் வந்து யார்கிட்ட போதும் அதுதான் கதை, கதாநாயகன் கிட்ட போயிடுது. அதை வந்து மறுபடியும் வந்து அந்த மெடலை வந்து பறிக்கணும்னு நினைக்கிறாரு வில்லன். இதான் இந்த படத்தோட கதைன்னு சொல்லலாம். இதை வந்து நல்லாவே எடுத்திருக்காங்க. என்ன ஒண்ணு, அந்த ஊர் தலைவர் என்ன சொல்லுவாங்கன்னா, வன்முறையை வந்து கையில் எடுக்காதீங்க, போட்டி மோதுங்க, கிடா சண்டை வைங்க, ஆனா வன்முறையை கையில் எடுக்காதீங்க சார் ஸ்ட்ராங்கா சொல்றாங்க. ஆனா வில்லன் வந்து அதே மீறி வன்முறையை வந்து இப்ப செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ஐயா வன்முறை தான் இருக்கு படத்துல. ஓகேங்களா, அந்த கிளைமேக்ஸ் வந்து அந்த மோதிர சீன்ஸ் மட்டும் நல்லா இருக்கு. அந்த கிடா மோதுவாங்க பாத்தீங்களா, அது கொஞ்சம் நல்லாவே எடுத்திருக்காங்க. நல்லா இருக்கு படம். ஒரு தடவை பார்க்கலாம். இந்த படம் ஒரு தடவை வாட்ச் பண்ண முடியாத அளவுக்கு போறான்னு திரைப்படம் இல்லை, ஒன் டைம் பார்க்கலாம். அதான் சேம் அதே தான். நம்ம வந்து சட்டனா பார்க்கும்போது நம்ம ஆடுகளம் திரைப்படத்து மாதிரியே உள்ள வந்துட்டோமோ சொல்லி ஃபீலிங் இருக்கும். ஏன்னா கதாநாயகனா அதே மாதிரி வந்து லுங்கி எல்லாம் தூக்கி கட்டின்னு வராது பாத்தீங்களா. நம்ம சடனா பார்க்கும்போது தனுஷோட ஃபீலிங் வரும். என்ன வேணும், நமக்கு அந்த கிடா மோதுக்கு பாருங்க, அது மோதும் போது அப்பப்போ இவங்க காட்டுற சீன்ஸ்லாம் கண்டிப்பா ஆடுகளத்தை நாம பார்த்தது பிடிச்சிருக்கேன். ஒரு தடவை பார்க்கலாம் சார், ஃபேமிலியா பார்க்கலாம். நல்லா பேசிக்காங்க, மதுரை சாங் நல்லா பேசிக்காரு. அதாங்க ஃபேமிலியோட வந்து பார்த்தா கூட அந்த கிடா மோதுது பாத்தீங்களா, அவங்களுக்காக வந்து பார்ப்பாங்க. ப்ரோ படம் நல்லா இருந்துச்சு, எல்லாருமே பார்க்கலாம். அசல் மதுரையில பார்த்த மாதிரியே இருக்கு ப்ரோ. மதுரையில சில பேர் தெரியுமா தெரியல, ஜல்லிக்கட்டு தெரியும், ஆடுகள் பார்த்தால உங்களுக்கு சேவல் சண்டைலாம் தெரியும். இதை மறையப்பட்ட சொல்ற மாதிரி இருக்கு. ஏன்னா சில பேருக்கு தெரியாது இது ப்ரோ. நான் சொல்றேன்ல, நெசமா இருக்கு. சின்ன பசங்க எல்லாம் இந்த ஆடு செத்துச்சுனா கூட நம்ம பிரியாணி போட்டு சாப்பிடுறோம். அங்க அப்படி கிடையாது. கம்பு எடுத்து சொப்பு சம்பா விளையாடுறதுக்கு போல இதை விளையாடுவாங்க. சாமியா கும்பிடுவாங்க, மாட்டி வைப்பாங்க. இந்த ஆட்டு கொம்பு வச்ச தட்டி சின்ன பசங்க விளையாடுவாங்க. நேரில் எப்படி ஆடு முட்டிக்கிற மாதிரி சின்ன பசங்க முட்டி விளையாடுவாங்க. படம் ரியாலிட்டியா இருக்கு ப்ரோ. என்ன மாதிரி போய் பாருங்க, படம் வேற லெவலில் இருக்கும். படம் லாங்குவேஜ் சரி எல்லாமே தோரணையில கொண்டு வந்திருக்காங்க. தரமா இருக்கு ப்ரோ படம், எல்லாருமே பார்க்கலாம். கேரளா ஹீரோயினி டைரக்டர் சொல்லியிருந்தாங்க, அசல் மதுரைக்காரங்க பண்ணியிருக்காங்க. செம்ம லெவலு, செம்மையா பண்ணிருக்காங்க. இது வந்து மறைக்கப்பட்ட சொல்லக்கூடாது. ஏன்னா சில படத்தால ஜல்லிக்கட்டு தூக்கி தெரியல இருக்கும், ஆடு காலத்தால சேவல் சண்டை மதுரைக்கு தெரியும். இது யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. இந்த படம் நல்லா ரீச் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பா மதுரையில இந்த மாதிரி இருக்கு, இதே போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஒரு இது மாதிரி அறிகுறி மாதிரி கொண்டு வந்துருக்காங்க. ஆக்சுவலி வந்து ஒரு நல்ல ஒரு வீரமான ஒரு படம். ஸோ வந்து மதுரையில என்னென்ன நடக்குது அப்படின்ற மாதிரி காட்டியிருக்காங்க. ஸோ மதுரைக்கு போகாதவங்களாம் இதை பார்த்து மதுரைக்கு போகணுன்ற ஆர்வம் ஊற்றி நானே மதுரைக்கு போகணும்னு வந்துட்டேன். மதுரைக்கு போகணும்டா, இந்த ஆடு சண்டை ஜல்லிக்கட்டுலாம் பார்க்கணும்டா அந்த அளவு வந்து நான் வந்துட்டேன். ஆடுகளம் அதான் சண்டை, அது களம்னால அந்த சண்டை தான் வருது. பட் வந்து ஆடுகளத்தை கம்பேர் பண்ணும் போது இது வந்து டோட்டலா டிஃப்ரெண்டா எடுத்து வச்சிருக்காங்க இந்த படத்தை. ஆமா ஆமா, ஆக்சுவலி அவங்க மலையாளம் ஆக்ட்ரஸா டைரக்டரான்ற அந்த சந்தேகம் ஏற்பட்டுச்சு. நான் வந்து மதுரைக்காரங்க தான் பேசுவாங்கன்னு வாழ்ந்துருக்காரு. மதுரையில வாழ்ந்து அந்த மொழியை கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அவர் எடுத்திருக்காருன்னு நான் நினைக்கிறேன். நல்லா ஃபேமிலியோட பாலாம் கண்டிப்பா நல்லா படம். இப்படி ஊருக்கு எல்லா ஊர்லயுமே மாசா இருந்த விளையாட்டை நம்ம மறந்துட்டோம். அந்த விளையாட்டை மறுபடியும் உயிர்ப்பிச்சு பிரகாபால்னு டைரக்டர் கொண்டு வந்திருக்கிறாரு.
கண்டிப்பா உங்களுக்கு மிகப்பெரிய தமிழகமே உங்களுக்கு ஒரு வணக்கத்தை சொல்லுது. ஜல்லிக்கட்டை நாங்க டிவியில பார்த்தோம். இனி அடுத்து வர காலங்கள கெடா சண்டி எங்களுக்கு விட்டு காட்டணும் அப்படின்னு தமிழக அரசுக்கு நான் ஒரு ஆணை இடுறேன். கண்டிப்பா வாய் மட்டும் இருந்தால் மொழி பேசும் தெய்வம். அது அவ்வளவு அழகா வந்து வளர்ந்த இடத்தை மறக்காம அது படுற பாடு பாசத்துக்கும் நேசத்துக்கும் போராட்டமான ஒரு படத்தை என்னதான் நமக்கு காதலி இதையும் பார்த்தா கூட நம்ம ஆடு மாடு நம்ம மேல வைக்கிற பாசத்தையும் எடுத்து காட்டியிருக்காங்க பாரு. அப்படி வந்து படத்தை எடுத்திருக்காங்க. அதே மாதிரி தெக்கத்து பொண்ணு மியூசிக்லாம் வேற லெவலு, பஞ்சு டைலாக். ஏய் உங்கள்ட்ட எல்லாம் கத்தியில பேசக்கூடாதுடா, காலத்துல பாத்துக்கலாம். ஆமா ஒரு வீரனா இருந்தா காலத்துலதான் பாக்கணும் அப்படின்றாரு ஹீரோ. அவரு வில்லனு. டேய் தர்மம் செய்யறதா இருந்தாலும் சரி, தலை எடுக்கிறதா இருந்தாலும் சரி, எதிரி வீட்டுல முன்னாடி செய்யணும். அப்பதான்டா நமக்கு பெருமைன்னு வில்லனை இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. நீங்களா யாருங்கடா எனக்கே தெரியல, ஆனா சூப்பரா நடிச்சிருக்கீங்கடா. சுகந்தி அக்கா சொல்றேன், மதுரை புல்லும் படம் பாரு தெரிக்க விட போறாங்க. என்னையில இருந்து படம் சூப்பர் சூப்பர் சூப்பர்டா.